Hi, hello. Welcome to MX Gaming. ஸோ இவ்வளோ நாள் நாங்கள் கேம் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கள் சேனலில் வந்து புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் வந்து டெக் பைட்ஸ். ஸோ இதில் நாங்கள் என்ன போஸ்ட் பண்ண போகிறோம்னா பீப்புள், அதாவது எங்களோட வியூவர்ஸ்க்கு, அதாவது காமனாக யூஸ் ஆகிற டெக்கை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் எல்லாமே நாங்கள் இதில் போடுவோம். அந்த டெக் எப்படி யூஸ் ஆகுது எல்லாமே நாங்கள் இதில் கொடுப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பட்ஜெட் ஃபோன்ஸ். எல்லாருமே இப்போ பட்ஜெட் ஃபோன்ஸ் தான் எதிர்பார்த்துருக்கோம். ஸோ நாங்கள் 15K அதுக்குள்ளாடி இருக்கிற பட்ஜெட் ஃபோன்ஸை நம்ம இங்கே இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எங்களோட லிஸ்ட்டில் ஒரு டாப் 5 ஃபோன்ஸ் எடுத்திருக்கோம். அதை நான் பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எங்களோட லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து ரெட்மி நோட் 5. ஸோ நீங்கள் சிப்செட்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 625 போட்டிருக்காங்க. ஸோ இது கூட ஜிபியூ, அதாவது கிராஃபிக்ஸ் இன்புட் வந்து அட்ரினோஸ் 506 வருது. சிப்செட்டு தான் போட்டிருப்பாங்க. இந்த ஜிபியூவும் இந்த சிப்செட்டுமே சேர்ந்தா வரும். ஸோ இது வந்து நல்ல கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நீங்கள் கொடுக்குற ப்ரைஸுக்கு இது நல்ல ஒர்த். ஸோ இது 2 வேரியண்ட்டில் வருது. 64GB internal storage and 4GB RAM and 32GB internal storage 3GB RAM. இப்போ பார்த்தீங்கன்னா 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 12,000 பட்ஜெட் வருது. அண்ட் இப்போ 32GB வேரியண்ட் வந்து 10,000 ப்ரைஸ் வருது. ஸோ நமக்கு எது சூட் ஆகுதோ அது பார்த்துக்கலாம். ரேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ரேம் செலக்ட் பண்ணலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இஃப் சப்போஸ் நீங்கள் நிறைய ஆப்ஸ் லோட் பண்ணுவீங்கன்னா 4GB ரேம் போங்க, ஆர்எல்ஸ் 3GB ரேமில் ஸ்டே பண்ணிக்கோங்க. பட்ஜெட்டும் நம்ம பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பார்க்குறோம். டிஸ்பிளே வந்து 5.99 இன்ச்சஸ் வருது. ஸோ இது வந்து புது மாடலான பேசல் லெஸ்ஸில் தான் வருது. ஸோ பழைய மாடலில் இல்லை, நாட்ச் கிடையாது. அது ஒரு மெயின் பாயிண்ட்டு. பட்ஜெட் ஃபோன்ஸில் மோஸ்ட்டாக இப்போ நாட்ச் வச்சு வரதில்லை. ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் நாட்ச் வேணும்னா 15Kக்கு மேலே தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து 77.4%. தட் இஸ் பேசல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல வருது. அண்ட் இது வந்து 2K டிஸ்பிளே போட்டிருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து 1080x2160. அண்ட் இது டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அண்ட் இப்போ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நோகட் போட்டிருக்காங்க. நீங்கள் நோகட் இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக ரெட்மியில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா MIUI யூசர் இன்டர்ஃபேஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறப்ப ஓரியோவில் இருக்கிற ஃபீச்சர்ஸும் ஆட் ஆகிருக்கும். இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கிறது வந்து MIUI 9.5. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்டேட் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெட்மி நோட் 5 உங்களை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியே ஆகும். அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் கேமரா, சிங்கிள் கேமரா. ஸோ இதில் வந்து 2K ரெக்கார்டிங் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பழைய பட்ஜெட் ஃபோன்ஸில் வந்து 2K கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 5MP டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இன்னொரு மைனஸ் பாயிண்ட் வந்து இதில் வந்து USB Type-C கிடையாது, USB Type-B தான் இருக்குது. அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா 4000 mAh. ரெட்மியை பொறுத்த வரைக்கும் இஃப் சப்போஸ் நீங்கள் ரெட்மி நோட் 4லேருந்து அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் 4000 mAh நிறைய நேரம் லாஸ்ட் ஆகும். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4000 mAh இஸ் கன்சிடரபிளி குட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இதில் இருக்கிற ப்ரோஸ் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ் வந்து நல்ல பெட்டர் கேமரா இருக்குது, நல்ல ஒரு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Type-C இல்லை அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டபிளும் இல்லை. அதனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ், பட்ஜெட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து Asus ZenFone Max Pro. ஸோ இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 636 போட்டிருக்காங்க. அது வந்து லேட்டஸ்ட் சிப்செட், அதாவது பட்ஜெட் ஃபோன்ஸ்க்கு வந்து லேட்டஸ்ட் சிப்செட். இது கூட அட்ரினோ 509 GPU போட்டிருக்காங்க. ஸோ இங்கே கம்பேரிட்டிவாக 625 கம்பேர் பண்ணுறப்ப ஸ்னாப்ட்ராகன் 636 வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுக்கும். ஸோ இது வந்து 3 வேரியண்ட்டில் வருது. 64GB 4GB RAM, அது 13,000 ப்ரைஸ் வருது. 64GB 6GB RAM, அது 15,000 ப்ரைஸ் வருது. 32GB இன்டர்னல் அண்ட் 3GB RAM 11,000 ப்ரைஸ் வருது. இதோட ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து 5.99. அதே இதுதான், அதே டிஸ்பிளே தான். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5.99 இன்ச்சஸ் வருது. ஸ்க்ரீன் ரேஷியோ 76.2 வருது. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப இதில் கொஞ்சம் பெசல் அதிகமாக தான் இருக்குது. ப்ரோஸ் கான்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரோஸில் வந்து புது சிப்செட் போட்டிருக்காங்க. அதனால கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஃபோனோட பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஆண்ட்ராய்டு 8.1 தான் இதில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்டேட் எதிர்பார்த்தீங்கன்னா திஸ் ஃபோன் இஸ் மஸ்ட், ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 4GB மாடலில் வந்து 13 மெகாபிக்சல் ப்ளஸ் 5 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. 6
6GB மாடலில் வந்து 16 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. டியூவல் கேமரா வச்சு வருது. ரெட்மியில் டியூவல் கேமரா கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 16 MP வச்சு வருது. அண்ட் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஃபுல் ஹெச்டி வந்து 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது ரெட்மியில் கிடையாது. அண்ட் சேம் ப்ராப்ளம் USB 2.0 தான் போட்டிருக்காங்க. அண்ட் USB Type-C கிடையாது. பேட்டரி வந்து 5000 mAh. லான்ச்சில் வந்து பேட்டரி வந்து 5000 mAh உண்டான ஒர்த் இல்லை. அண்ட் கேமரா ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இல்லை. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஓப்போ ரியல்மி 1. ஸோ இது ஓப்போ கம்பெனி ஃபோன். அண்ட் இதில் வந்து மீடியாடெக் ஹீலியோ P60 சிப்செட் போட்டிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனை கம்பேர் பண்ணிங்கன்னா மீடியாடெக் கொஞ்சம் கம்மி தான். ஸோ எங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் ஸ்னாப்ட்ராகனுக்கு போகிறது தான் நல்லது. அண்ட் இதில் ஜிபியூ வந்து மலி ஜிபியூ போட்டிருக்காங்க. அட்ரினோ மாதிரி இருக்காது. மலி கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். ஸோ மலி 6G72 ஜிபியூ இருக்குது. ஸோ இது 3 மாடலில் வருது. 128GB இன்டர்னல் 6GB ரேம் அது வந்து 14,000 ப்ரைஸ். அண்ட் 64GB இன்டர்னல் 4GB ரேம் 11,000 ப்ரைஸ். இன்னொன்று வந்து 32GB இன்டர்னல் 3GB ரேம் 9,000 ப்ரைஸ். டிஸ்பிளே நம்ம பார்க்குறோம். டிஸ்பிளே வந்து 6 inches வருது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து 78.9%. இது மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது நல்ல பாடி ரேஷியோ இருக்குது. சேம் 2K ஸ்க்ரீன் அண்ட் ஆண்ட்ராய்டு 8.1. அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா 13 மெகா பிக்சல் பேக் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் வந்து 8 மெகா பிக்சல் போட்டிருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 3410 mAh இருக்குது. இதுலேயும் அதே சேம் ப்ராப்ளம் USB 2.0 தான் போட்டிருக்காங்க. ஸோ USB Type-C இல்லாதது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அண்ட் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா குட் பேட்டரி லைஃப். ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ரேட்டுக்கு இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது வந்து கொஞ்சம் ஹைலைட்டு தான். அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை. ஏன்னா ரியல்மி ஓப்போ வந்து ரியல்மிக்கு ஃபிங்கர் பிரிண்ட் பேட்டர்ன் வாங்கலை. ஸோ இவ்வளோ நாள் வந்த ஃபோன்ஸில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது ரியல்மியில். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இஃப் சப்போஸ் அது உங்களுக்கு ஓகேனா யூ கேன் கோ ஃபார் திஸ் ஃபோன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது MI A1. இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லிடுறேன். இது கொஞ்சம் பழைய மாடல் ஃபோன். பட் இட் இஸ் த பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட். பட் நான் ஏன் இதை வேண்டாங்கிறேன்னா இப்போ நீங்கள் இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெசல்லெஸ் மாடல்லாம் இருக்காது. சேம் ஓல்டு ஃபேஷனில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கேமரா நல்லா வேணும்னா இந்த ஃபோன் எடுக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 625 ப்ராசஸர் போட்டிருக்காங்க. இது கூடவே அட்ரினோ 506 ஜிபியூ போட்டு வருது. சேம் ஆஸ் ரெட்மி நோட் 5. அண்ட் இதில் வந்து இன்டர்னல் வந்து 64GB இருக்குது. 4GB ரேம் போட்டு வருது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 14,000. டீசன்ட் ப்ரைஸ் தான். பட் இறங்கின புதுசில் இருந்து இவ்வளோ நாள் ஆனதுக்கு மேபி 14,000 இஸ் அ ஹை ப்ரைஸ் மாதிரி தெரியும். ஏன்னா இது கொஞ்சம் பழைய மாடல். 14,000 நீங்கள் பெட்டர் ஃபோன்ஸ் புது மாடல் ஃபோன் எடுக்கலாம்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் தட் இஸ் யுவர் ஒப்பீனியன். ஸோ இப்போ டிஸ்பிளே பார்த்தோம்னா நமக்கு 5.5 inch. அப்போதே சொன்ன மாதிரி இது வந்து பழைய மாடல் ஃபோன். ஸோ வந்து பேசல்லெஸ்லாம் இருக்காது. சேம் ஓல்ட் ஃபேஷனில் இருக்கும். ஸோ 5.5 inch அண்ட் 70% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ. ஸோ பேசல் நிறைய இருக்கும். அண்ட் இது வந்து 2K டிஸ்பிளே கிடையாது, 1080p தான். ஆண்ட்ராய்டு 8.1 இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. ஸோ வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் உடனே வந்துடும். ஸோ அது பிரச்சனை இல்லை. செக்யூரிட்டி பேச்சஸ் எல்லாமே அப் டு டேட் உடனே வந்துடும். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா கேமரா இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். 12MP + 12MP டியூவல் கேமரா. இதில் வந்து 12MP + 12MP டியூவல் கேமரா. இதில் வந்து லோ லைட் ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி எக்ஸ்ட்ரானரியாக இது இமேஜஸ் எடுத்து கொடுக்கும். அண்ட் போர்ட்ரேட் மோட் இதில் இருக்குது. பிகாஸ் ஒரு லென்ஸ் வந்து டெலிஃபோட்டிக் லென்ஸ், அதனால போர்ட்ரேட் மோட் சூப்பராக எடுக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து 5MP, நாட் அப் டு த பெஸ்ட் பட் டீசெண்டாக இருக்கும். அண்ட் பேட்ரி பார்த்திங்கன்னா தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. 3080 mAh தான். ஸோ அண்ட் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து Type-C போட்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம ப்ரோஸ் கான்ஸ் பார்க்கலாம். ப்ரோஸில் வந்து கேமரா நல்லா இருக்குது. ஆக்சுவலாக சொன்ன மாதிரி தான் இவ்வளோ இருக்கிற பட்ஜெட் ஃபோன்ஸில் கேமரான்னு நீங்கள் போனீங்கன்னா இந்த ஃபோன் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கிறதுனால நமக்கு அப்டேட்ஸும் உடனே வந்துடும். கான்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்ரி லைஃப் வந்து அவ்வளோவா எக்ஸ்ட்ரா நிறைய இருக்காது. ஆக்சுவலாக 3080 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ரெட்மியில் நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அளவுக்கு பேட்ரி லைஃப் இதில் இருக்காது. ஃபோன் டிசைன் வந்து கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கவர் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறது ப்ரிஃபரபுளாக இருந்தீங்கன்னா இட்ஸ் அ குட் அப்படிங்கலாம். அண்ட் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி லோ லைட்டில் வந்து ஃபோட்டோஸ் வந்து அவ்வளோவா சூப்பராக எடுக்காது.
நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து மோட்டோ G6. இப்போ புதுசாக வந்த ஃபோனு. இதில் வந்து சிப்செட் வந்து கொஞ்சம் பழைய சிப்செட், ஸ்னாப்ட்ராகன் 450 போட்டிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், பேடுன்னு கிடையாது, பட் ஸ்டில் இட்ஸ் அ ஓல்டு சிப்செட். அண்ட் இது கூட ஜிபியூ வந்து Adreno 506 ஜிபியூ இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 64GB இன்டர்னல் அண்ட் 4GB ரேம் போட்டு வருது. அது வந்து 16,000 ப்ரைஸ் வருது. ஸோ இப்போ புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு கூட மாதிரி தெரியுது. மேபி இன்னும் 1 or 2 monthஸில் நம்ம ரேஞ்சுக்குள்ளே வந்துடலாம். அண்ட் இன்னொரு வேரியண்ட் வந்து 32GB இன்டர்னல் அண்ட் 3GB ரேம். இது வந்து 14,000 ப்ரைஸ் மணி வருது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5.7 inch வருது. பாடி ரேஷியோ 75.4% வருது. ஸோ இட்ஸ் சம்வாட் பிசல்லஸ். அண்ட் டிஸ்பிளே வந்து 2K டிஸ்பிளே இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவாக நீங்கள் எம்ஐ கம்பேர் பண்ணுறப்ப டிஸ்பிளே இதோட நல்லாயிருக்கும். அண்டு ஓஎஸ்னால் ஓஎஸில் வந்து Android 8.0 வந்திருக்கு. நீங்கள் மோட்டோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்டேட் வரும்னு நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் மோட்டோ வந்து ஸ்லோவாக தான் அப்டேட் விடுவாங்க. அதுவும் இப்போ G6 அதுக்கு விட மாட்டாங்க. இப்போ சப்போஸ் G6 ப்ளஸ்னு ஒரு மாடல் இறக்குறப்ப அந்த மாடலுக்கு தான் அப்டேட் வரும். அதுவும் லேட்டாக தான் வரும். ஸோ G6ல் வந்து நீங்கள் Android P சப்போர்ட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மான ஃபேக்டர் கிடையாது. ஆண்ட்ராய்டு அப்டேட் வேணும்னா யூ ஷுட் நாட் கோ ஃபார் திஸ் ஃபோன். அண்டு கேமரா பார்த்திங்கன்னா 12MP + 5MP இது டியூவல் கேமரா. இதில் வந்து 60 frames/second ரெக்கார்டிங் இருக்குது ஃபுல் ஹெச்டியில். இது வந்து மற்ற ஃபோன்ஸை விட ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 MP இருக்குது. பேட்ரி ஆஸ் யூஷுவல் G5 இந்த மாதிரி தான் 3000 mAh இருக்குது. அண்ட் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து டைப் சி சார்ஜ் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ப்ரோஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, ஹைலைட்டாக இருக்குது. பேக்கில் வந்து கிளாஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் லுக்ஸ் லைக் ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். கான்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து கொடுத்துருக்க அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக எதிர்பார்க்க முடியாது. ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் இருக்குது, பட் அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இது வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற டாப் 5 ஃபோன்ஸ். இஃப் சப்போஸ் உங்களால் 2000 பட்ஜெட் கூட போட முடியும்னா பெஸ்ட் ஃபோன் வந்து Note 5 Pro. ரெட்மி ரிலீஸ் பண்ண Note 5 Pro. ஸோ நீங்கள் அதை எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. பிகாஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அது வந்து கொஞ்சம் கூட நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் 2000. இஃப் சப்போஸ் உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா கோ ஃபார் தட் ஃபோன்.